சத்தான கருப்பு உளுந்துல ஒரு இட்லி மிளகாய் பொடி பண்ணலாம். இது பாதி பருப்பு போட்டிருக்கேன் நானு. பாதி கருப்பு உளுந்து. நீங்க மூஷு கட்சாலும் போட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி வெள்ளை உளுந்து போடுங்க. எதுக்குன்னா, சவுந்தா ஃபர்ஸ்ட்டு வெள்ளை உளுந்து தான் சவுக்கும். அது தெரிஞ்ச உடனே நம்ம நிறுத்திடலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. அந்த உளுந்துல 2ம் நல்லா சவுந்த உடனே, காஞ்ச மிளகா காம்பெல்லாம் கிள்ளிட்டு ஒரு 25 போட்டுக்கோங்க. 1/2 கிலோ, 3/4 கிலோ பருப்பு போட்டிங்கன்னா, ஒரு 25 மொளகா போதும். குழந்தைக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கல் உப்பும் அதிலே போட்டுருங்க. எல்லாம் ஒண்ணா சவுந்த உடனே, ஆஃப் பண்ணிட்டு, ஆறுனோனே மிக்ஸியில எவ்வளோ பதம் வேணுமோ, நைஸாவா, கொரனா நீங்க அரைச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுடுங்க. எவ்வளோ தேவையோ அத வச்சுக்கிட்டு, இட்லி பண்ண உடனே மேல தடவிட்டு கொஞ்சம் எண்ணெய ஊத்தி, 2 பக்கம் நல்லா தடவிட்டு, ப்ரெஸ் பண்ணி பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வெளில போம்போது, ட்ரெயின்ல போம்போது பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துட்டு போனா, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். பண்ணி பாருங்க கருப்பு உளுந்துல நல்லாவும் இருக்கும். இதுல ஒரு சின்ன சட்னி சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது 1 ஸ்பூன் பொடிய போடுங்க, கொஞ்சம் தேங்காய் போடுங்க, புளி, உப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு கொரன்னு அரைச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்தி, சாதத்துல பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா